அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கலைத்திருவிழாக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ, ஃபோட்டோஸ், அதோட லிங்க்கெல்லாம் எப்படி டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்மளுடைய கலைத்திருவிழா லிங்க்கில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே எந்த ஃபோனில் இருக்குது, ஒன்று ஃபோன்லேருந்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸ் எல்லாமே. அடுத்தது ட்ரைவ் ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் இருந்துச்சுன்னா மொபைலில் ட்ரைவ் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலோட மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலோட மெயில் ஐடி லாகின் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபோல்டர், அப்லோட், ஸ்கேன் அப்படிலாம் கேட்கும். நீங்கள் அதை அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு மொபைலில் எந்த இடத்துல இருக்க லொக்கேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸில் கேமராவில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேரிங் டு அப்லோட் அப்படின்னு வரும். ஸோ இது மொபைலில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்லோட் டைம் எடுக்கும். ஸோ இப்போ என்னோடய வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அப்லோட் ஆன பிறகு இந்த வீடியோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம எம்எஸில் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான பெர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காமல் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு முறை வியூ பண்ணும்போதும் அக்சஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர், மேனேஜ் அக்சஸ், காப்பி லிங்க் அப்படிலாம் வரும். இப்போ ஃபஸ்ட்லேயே நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ண வேண்டாம். அந்த மேனேஜ் அக்சஸை கொடுங்க. மேனேஜ் அக்சஸ் கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை சேஞ்ச் கொடுத்து ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனிஒன் வித் த லிங்க் அப்படின்னு வரும். ஸோ அந்த எனிஒன் வித் த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே வியூவர் அப்படிங்கிற பெர்மிஷன் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் வரும் நமக்கு. கமெண்டர், வியூவர், எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வீடியோஸ்லாம் அவங்க வியூ மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அதனால் வியூவரில் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது மேலே ரைட் சைடில் அந்த லிங்க் இருக்கும் பாருங்க, காப்பி பண்ணுற லிங்க்கு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோ இல்லை இஎம்ஐஎஸில் அப்லோட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம